ஒரு சிம்பிளான மாடலில் ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி தைக்கிறதுன்றது இப்போ பார்ப்போம். ஆக்சுவலாக ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு 1.5 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு 3 பீசஸ் கட் பண்ணுறேன். ஒரு கைக்கு இந்த 3 பீசஸ் போதும். இதில் வந்து இந்த மாதிரி தெர்மாக்கோல் பால் கிடைக்கும். இந்த மாதிரி பாலை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு தெர்மாக்கோல் பால்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். த்ரெட்டு வந்து அதுக்குள்ளே த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள், வேறு த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. சேம் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கலர் தெரியாமல் இருக்கும். கரெக்டாக கலர் தெரியும். இந்த மாதிரி பூ கட்டுறதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் போட்டுட்டு கொஞ்சம் அதிகமாகவே துணியை விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதே மாதிரி 3 பால்குள்ளது ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்ட் லைட்டாக இப்படி ஒரே ஒரு திருகிட்டு இப்படி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இதில் எப்படி பூ கட்டுற நூலில் எப்படி பண்ணுவோம் நம்ம அந்த மாதிரி ஒரு 2 டைம் இல்லை ஒரு 3 டைம் நம்ம விருப்பம்தான். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இன்னும் ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க என்ன பண்ணணுன்னு. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ரெட் எப்படி வச்சு தெர்மாக்கோல் பாலில் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போடணும். ஒரு 3 டைம் நீங்கள் பழக உங்களுக்கு எத்தனை ஒரு 2 டைம் போட்டால் கூட போதும். ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது ஒரு 3 டைம் போட்டிங்கன்னா அது அந்த நாட்டு வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக நிற்கும். அதுக்காக தான். இப்போ இது என்ன பண்ணணும்னா தனியாக வச்சுக்கோங்க. ஒரு லைனிங் பிட்டு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து சாரீக்குள்ளே மெட்டீரியல். இது சாரியில் வந்த மெட்டீரியல். இந்த மெட்டீரியலை தான் நமக்கு இந்த கைக்கில் வந்து மாடலில் வைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த லைனிங் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு லைனிங்கை இப்படி 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதோட ஹைட்டு, அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் வைக்கிற ஹைட்டு ஒரு 4 இன்ச் வச்சுக்கோங்க. ஒரு 4 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த லென்த்து அதாவது இந்த இடத்துல வர்றது தெரியுதுங்களா? இதில் வர்றது வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக இதோட அளவு வந்து 5 இன்ச்சு. அப்போ நம்ம இதில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு வைக்கணும். டூ அண்ட் ஆஃப் வச்சா போதும். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு வி ஷேப் கட் கொடுத்துருங்க. இந்த கட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி ஒரு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இது பண்ணிவிட்டு இந்த பீஸில் இதை வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணும்போது 2 பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். இப்படி அதே மாதிரி இன்னொரு பீஸு
ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டே கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கும் போது நம்ம எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டே கட் பண்ணுங்கள். எப்போவுமே லைனிங் துணியோட எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கைக்கு மட்டும் இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அடுத்த கை திரும்பி காட்டும்போது சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த சைடு இதுவும் வரணும். இப்போ இந்த பால் ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாலை இப்போ இதை இன்ஸ்டர்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னா இப்படி வச்சு பண்ணணும். சரி, இப்படி வச்சு பண்ணணும். இந்த பால் வந்து நம்மளுக்கு இந்த சைடில் தெரிகிற மாதிரி பண்ணணும். கொஞ்சம் தூரம் தள்ளி பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் இருக்குல்ல, ஸ்டிச் இருக்கிற இடத்துல பண்ணுங்கள். இன்னொன்று மொத்தம் 3. நான் 3 வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய கை வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கலாம். இதை முடிச்சுட்டு இப்போ பேலன்ஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இந்த பெட்டியும் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம இதில் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கோம்ல, அதுவும் இதில் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த 2 ஸ்டிச்சிங்லேயும் மேலே வச்சுட்டு லைனிங் எல்லாம் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே வச்சுட்டு அந்த ஸ்டிச்சிங் மேலேயே தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி தையல் போடணும். ஸ்டிச்சிங் மேலே தையல் தெரியணும். நான் எதுக்காக கலர் மாற்றி போட்டிருக்கேன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியணும் நான் என்ன பண்ணியிருக்கேன்றதுக்காக தான் இந்த கலர் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது ப்ளூ கலர்னால் ப்ளூ கலர் த்ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூ கலரே போட்டால் உங்களுக்கு தெரியாதுன்றது தான் போட்டிருக்கேன். இப்போ தெரியுதுங்களா இதில் எப்படி வந்திருக்குன்னு? இந்த மாதிரி பால் ஃபுல்லாக வெளியே தெரியணும். அந்த மாதிரி போடணும். இதுக்கப்புறம் இதை இப்படி ஃபோல்டு பண்ணிவிடுங்க. அந்த ஸ்டிச்சிங்கோட ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் வச்சு அட்டாச் பண்ணணும். நம்ம கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த சென்டர் பாயிண்டில் இதை வச்சு ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பிட்ஸ் எல்லாம் இருக்கிறது அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம லேஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை அட்டாச் பண்ணுற மெத்தடும் இருக்குது. இது கட் பண்ணாமலே நம்ம இதை வச்சு பண்ணுறதும் இருக்குது. ஏன்னா கட் பண்ணி பிகினர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பிகினர்ஸ்க்காக இது சொல்கிறேன். இது இப்படியே வச்சு அட்டாச் பண்ணலாம். இப்படி வச்சு அட்டாச் பண்ணாமல் நம்ம இதை கட் பண்ணி அட்டாச் பண்ணுற மெத்தட் நான் அடுத்த முறை ஒரு முறை சொல்லி காட்டுறேன் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இப்போது பால்ஸுமே நம்ம வைக்கும் போது ஒரு டைம் நம்ம இந்த பக்கம் பால்ஸ் வச்சோன்னா ஒரு டைம் நம்ம இந்த பக்கம் பால்ஸ் வைக்கணும். நம்ம இன்னொரு கைக்கு அதை பார்த்து வைக்கணும். நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு தெரியும். இதை இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல லேஸ் வச்சு கவர் பண்ணி இது ஃபுல் ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு என்ன கலர் லேஸ் வைக்கலாம்னா காப்பரில் வைக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாகவே காப்பர் கலர் சாரீ, அதனால் காப்பரில் லேஸ் வைக்கலாம்.
சைஸ் உங்களுக்கு எங்கேருந்து சுற்றளவு கையோட சுற்றளவு வருதோ அங்கேருந்து வச்சுக்கோங்க. எனக்கு இங்கேருந்து தான் வருது, அதனால் நான் இருந்து வைக்கிறேன். கரெக்டாக இந்த கார்னர் வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலரில் வச்சுருக்கேன் அந்த கார்னர் வரைக்கும் கரெக்டாக விட்டுட்டு லைட்டாக ஃபோல்டு, ஒரு வி ஷேப் மாதிரி ஒரு ஃபோல்டு கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நேராக நம்ம அந்த கார்னர் ஸ்டிச்சிங் கூட பார்க்காதீங்க. நம்ம கார்னர் பீஸ் கண்ணுக்கு தெரியக்கூடாது, அதாவது வெளியே வரக்கூடாது, நூல் வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம மீதி இருக்கிற நூலை கூட நம்ம பிரிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் இங்கே கார்னரில் ஒரு வி கட் மாதிரி வி மாதிரி கொடுத்துட்டு தெரியுதுங்களா, இந்த மாதிரி வி மாதிரி கொடுக்கணும். தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வரைக்கும் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஊசி உள்ளே இருக்கணும். உள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறமா இது இப்படி கொடுத்து இப்படி திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டானது வந்துடும். எதுலேயுமே இங்கே இந்த சைடில் இருக்க த்ரெட்டு வந்து வெளியே தெரியக்கூடாது. அந்த கார்னரில் வச்சு தான் நீங்கள் தைக்கணும். அதே மாதிரி இந்த கார்னர் வரும்போதும் கொஞ்சம் லைட்டாக ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்ட் ஆகிடும். நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது ஃபோல்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எவ்வளோ சுற்றுலவு தேவையோ அவ்வளோ விட்டு விட்டுட்டு மீதி கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அது மேலே கார்னர் இந்த கார்னரில் போட்ட மாதிரி இந்த கார்னர்லேயும் போடணும், ஸ்டிச் போடணும். அதே மாதிரி அந்த கார்னர் வரும்போது நிப்பாட்டிட்டு இப்படி திருப்பி இப்படி ஒரு தையல் போட்டுட்டு அந்த கார்னர் நிப்பாட்டிட்டு திருப்பி தையல் போட்டுட்டு திரும்பி இது எப்படி போட்டால் ஃபினிஷ் ஆகிடும். இவ்வளோதான். இது பார்க்கவும் அழகாக இருக்கும். எதுக்காக இதில் உள்ள ரெட் கலர் த்ரெட்டு தான் போடணும்னு சொல்கிறோம். வேறு இந்த கலர் போட்டிங்கன்னா கலர் அப்படி வெளியே தெரியும், அதனால் அதை போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஒரு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு ஸ்லீவ் தைக்கும்போது காட்டுறேன். இவ்வளோ கொஞ்சம் ஈஸி தான். இது வந்து பிகினர்ஸ் எல்லாமே ஈஸியாக கற்றுக்க முடியும், ஈஸியாக பண்ண முடியும். இங்கே எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த த்ரெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டால் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் கார்னரில் மட்டும் வெளியே இந்த துணியும் வரக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். ஈஸியாக தான் இருக்கும்.